ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பணிவான பிச்சைக்காரன். தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அருளிய உபதேச கதை. ஒரு முறை பிச்சைக்காரன் ஒருவன் மன்னருடைய அரண்மனை கதவை தட்டினான். சப்தம் கேட்ட மன்னர் வேலைக்காரனை அனுப்பி கதவை திறக்க செய்தார். பிச்சைக்காரன் கூறினார், எனக்கு கொஞ்சம் உணவோ பணமோ வேண்டும். இதை கேட்ட வேலைக்காரனோ மன்னனிடம் போய், பிச்சைக்காரன் வந்துள்ளான் என்று கூறினார். மன்னர் கூறினார், பரவாயில்லை, அவனை வைத்து சற்று விளையாடலாம், அழைத்து வா. உடனே அந்த வேலைக்காரனும் வெளியில் நிற்கும் பிச்சைக்காரனை மன்னரிடம் அழைத்து வந்தான். பிச்சைக்காரன் மன்னரை சந்திக்க வந்தான். மன்னர் பிச்சைக்காரனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? பிச்சைக்காரன் சொன்னார், கொஞ்சம் உணவு அல்லது ஏதேனும் பொருள் தாருங்கள். மன்னர் பிச்சைக்காரனை காத்திருக்கும்படி கூறிவிட்டு வேலைக்காரனிடம் போனார். மன்னர் தமது வேலைக்காரனிடம் தட்டு நிறைய உணவு கொண்டு வருவதை போன்று நடிக்க சொன்னார். வேலைக்காரனும் மன்னர் கூறியவாறு கண்ணுக்கு தெரியாத தட்டை கொண்டு வந்து பிச்சைக்காரனுக்கு முன்பாக வைத்தான். அந்த பிச்சைக்காரனும் மன்னரை அவமதிக்க விருப்பமின்றியும் அவருக்கு மகிழ்ச்சி தர நினைத்தும் பிச்சைக்காரன் அதனை உண்பதை போன்று பாவனை செய்தான். பிச்சைக்காரன் நிறைய நேரம் எப்படி உண்மையான உணவு உண்போமோ அதே போன்று உண்பது போல பாவனை செய்து தான் தற்போது அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தது போல எழும்பி நின்றார். இதை பார்த்த மன்னன் அந்த பிச்சைக்காரனை பார்த்து, சாதம், வடை, பாயாசம் எல்லாம் வயிறார உண்டீரா? நன்றாக இருந்ததா என கேட்டார். அந்த பிச்சைக்காரனும், ஆம், வடை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று கூறினார். மன்னர் மறுபடியும் பிச்சைக்காரனை பார்த்து, உனக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரன், ஒரு நல்ல மனைவி வேண்டும் என்று பதிலளித்தான். உடனே மன்னர், அந்த நடன மங்கையர்களை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். வேலைக்காரன் மீண்டும் மன்னர் கூறியவாறு மங்கையர்களை வழங்குவதை போன்று பாவனை செய்தான். மன்னர் அந்த பிச்சைக்காரனிடம் கேட்டார், நன்றாக ஆடுகிறார்களா என்று. உடனே அந்த பிச்சைக்காரரும் மீண்டும் மன்னனை அவமதிக்க கூடாது என்று, அதே சமயம் மன்னரை மகிழ்ச்சி அடைய வைக்க வேண்டும் எனும் நோக்கத்தோடு, ஆம், சிறப்பாக ஆடுகிறார்கள், மிகவும் சிறப்பு என்று பதிலளித்தான். மன்னர் மீண்டும் கேள்வி எழுப்புகிறார், யாரை மனைவியாக பெற விரும்புகிறாய்? பிச்சைக்காரன் பதில் கூறுகிறார், அந்த 6வது பெண்ணை. உடனே மன்னன் கூறினார், 5 தானே உள்ளனர், 5வது பெண்ணை ஏற்றுக்கொள். அவளுடன் சேர்ந்து உனக்கு ஒரு மாளிகையும் தருகிறேன். வெளியே சென்றால் ராஜ வீதியில் பல மாளிகைகள் உள்ளன. பிடித்ததை ஏற்றுக்கொண்டு ஜாலியாக இரு. இவ்வாறு மன்னன் கூறியது மட்டுமின்றி மன்னர் அவனது முதுகிலும் ஓர் அடி கொடுத்தார். அவன் மிகவும் பணிவாக அடக்கத்துடன் இருந்தான். மேலும் அந்த பிச்சைக்காரன் மன்னனிடம் கூறினான், மன்னரே, அனைத்தும் தங்களின் விருப்பம், மிகவும் நன்றி. இவ்வாறு கூறிய பிச்சைக்காரன் வெளியே சென்றான். பிச்சைக்காரன் வெளியே சென்ற மாத்திரத்தில் அவனது பணிவினால் மன்னரின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது. மன்னர் அவனிடம் விளையாட்டாக பழகிய போதிலும் அவன் அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தான். அதனால் மன்னரின் மனம் மாறியது. மன்னர் வேலைக்காரனை அனுப்பி வைத்து பிச்சைக்காரனை மீண்டும் அழைத்து வர செய்தார். வேலைக்காரன் உடனே அங்கு சென்று பிச்சைக்காரனிடம், மன்னர் உன்னை அழைக்கிறார் என்று கூறினார். பிச்சைக்காரன் மீண்டும் மன்னரை பார்க்க சென்றான். இந்த முறை மன்னர் பிச்சைக்காரனிடம், உன்னுடைய மனப்பான்மையால் மகிழ்ந்தோம், உனக்கு உண்மையான வெகுமதிகளை வழங்குகிறேன், வா என்று கூறினார். பிச்சைக்காரன் தரையில் அமர உண்மையான சுவை மிகுந்த உணவை அந்த வேலைக்காரன் பிச்சைக்காரனுக்கு வழங்கினான். அந்த பிச்சைக்காரன் மனம் மகிழ்ந்து அனைத்தையும் சாப்பிட்ட பின்னர் மன்னன் கூறினார், உண்மையான மனைவியையும் மாளிகையையும் ஏற்றுக்கொள் என்று கூறி அந்த பிச்சைக்காரனை கௌரவித்தார். கருத்து: பிச்சைக்காரன் தனது பணிவினால் மன்னரின் மனதை மாற்றினான். தன்னுடன் விளையாடிய மன்னருக்கு மனமாற ஒத்துழைத்தான். அதனால் அவனுக்கு பெரிய அளவிலான செல்வம் கிட்டியது. பகவான் சில நேரங்களில் தன்னை நாடி வரும் பக்தர்களை பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்துவது வழக்கம். பக்தன் பணிவுடன் அவரது விருப்பத்திற்கு இசைந்து முழுமையாக சரணடைந்து செயல்படும் பட்சத்தில் பகவான் அவனை ஏற்றுக்கொள்வார். அவர் தமது உண்மையான பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.